அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு செய்த உபதேசம். சூரா லுக்மான் என்ற அத்தியாயம், அதாவது 31வது அத்தியாயத்தின் 17, 18, 19 ஆகிய வசனங்கள் இந்த செய்தியை நமக்கு தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅ்முர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். மகனே, தொழுகையை நிலைநிறுத்துவாயாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக, துன்பங்கள் வந்தால் பொறுமை காப்பீராக. இந்த காரியங்கள் அனைத்தும் மன வலிமை உள்ள வீரமுள்ளவனுக்கு எடுத்துக்காட்டாகும், உதாரணமாகும், வீரமுள்ளவர்களின் பண்பாகும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَلَا تُصَعِّرْ خَدَّكَ لِلنَّاسِ وَلَا تَمْشِ فِي الْأَرْضِ مَرْحًا إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ كُلَّ مُخْتَالٍ فَخُورٍ. பெருமையாக மனிதர்களை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் திமிராக அகம்பாவம் பிடித்து நடக்காதே. இவ்வாறு அகம்பாவம் பிடித்து நடப்பதாகிறது பெருமைக்குரிய அகம்பாவம் பிடித்தவர்களின், திமிர் பிடித்தவர்களின் பண்பாகும். இவர்களுடைய இந்த நடையை அல்லாஹ் விரும்புவதில்லை. வக்ஸித் ஃபீ மஷ்யிக் வக்துல் மின் ஸௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர். மகனே, உம்முடைய நடையை நடுநிலையாக நடப்பாயாக, வேகமாகவும் மெதுவாகவும் இல்லாமல் நடுநிலையாக நடப்பாயாக. உம்முடைய சப்தத்தை குறைத்து கொள்வாயாக. உன்னுடைய சப்தத்தை குறைத்து கொள்வது நல்லதாகும். ஏனென்றால் சப்தத்தில் கெட்ட சப்தம் கழுதையின் சப்தமாகும் என்ற எச்சரிக்கையை நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்கு சொல்கிறார். தொழுகை நிலைநிறுத்த வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், துன்பங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும், நடையில் நடுநிலை இருக்க வேண்டும், பெருமையாக நடக்கக்கூடாது, சப்தத்தில் அதாவது மெதுவாக, நளினமாக, மிருதுவாக இருக்க வேண்டும் என்ற இந்த பண்புகளை எல்லாம் நாமும் எடுத்து நடப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.